எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய யூடியூப் ஆப்ல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனடி அப்டேட்ஸ் பெறுங்க. புட்சட்னில இருந்து வரட்டுமா? கப்பல தண்ணில ஸ்டடியா ஓட்டிட்டு போறது பெருசு இல்ல, தண்ணிலேயே கப்பல ஸ்டடியா ஓட்டிட்டு போறவன் தான் இந்த ஜாக் குருவி. அந்த ஜாக் ஸ்பேரோவை பிடிச்சு ட்ரங்க் டிரைவிங் கேஸ்ல ஜெயில போடுங்க. கேட்ச் ஹிம் அண்ட் ஜெயில் இமிடியட்லி ஐ சே. ஆறவன் கேவலமா விக்கெல்லாம் போட்டுக்கிட்டு கேஸ் போடுறவன் எப்படி சார் இங்க வாங்க, நீங்க அடிக்கலாம் மாட்டீங்க வாங்க. கடல்ல மீனவர்களை சுட்டு போட்டுருவாங்க, கேட்க மாட்டீங்க. எண்ணெயை கொட்டிட்டு விட்டுருவாங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. நாங்க என்னமோ கடல்ல கொள்ளை அடிக்கிறோமா, இங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா? போங்கடா வேகம் கட்டவங்களா. எனக்கு ஆத்திரங்கள் வருது மக்களே. நாங்க என்ன இன்னைக்கு நேத்தா கொள்ளை அடிக்கிறோம்? அன்னைக்கு என்னுடைய நண்பர் பைகோ பர்பாசா அவர் என்ன கொள்ளை அடிக்காமல இருந்தாரு. அதனால் தான் சொல்கிறேன், யார் பைரட்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியாமலா இருக்கும். பைரட் என்றால் இந்தியில் குழந்தை, பைரட் என்றால் இந்தியில் குழந்தை. நம்ம சொல்ற பைரட் வேற, இவங்க சொல்ற பைரட் வேற. இப்ப இத நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இங்க பாருங்கடே, உட்கார கம்முன்னு இருக்க மாட்டியா? இப்படி ஆடிக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் நான் கிளம்பி போயிருவேன். அப்புறம் எல்லாரும் கப்பலோட கடலுக்குள்ள போக வேண்டியதுதான். அப்புறம் நீச்சல் தெரியாம மிதக்கிறவங்க எல்லாம் வாளில தான் அள்ளி போட வருவாங்க, புரியுதா? பைரட் நல்ல கூட்டணின்னு கூட்டிட்டு வந்து என்னைய தனி தீவுல தவிக்க விட்டுட்டு போயிட்டேன் அந்த பர்பஸா. அப்புறம் தான் கண்டுபிடிச்ச மக்களே, அந்த தனி தீவுலையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கான்னு. கடற்கரையில கட்டிங்க போட்டதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ண ஐ எம் ஏ ஹீரோ. பைகோ பர்பாசா இஸ் மை வில்லன். தூரத்துல அது நீங்க அது என்ன ஜெய டிவி கப்பலா? அடிச்சு நொறுக்குங்கடா. அத என்னைய கடல்ல தூக்கி போட்டு எல்லாரும் குலுங்கி குலுங்கி சிரிச்சிங்களே. இப்போ இந்தியா இல்ல, இங்கிலாந்து இல்ல, உலகமே உங்க சாபத்தை பார்த்து சிரிக்குதே. இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இந்த எலும்பு கூடு பயலுகள்லாம் பர்பாசாவுக்கு நல்லா ஜால்ரா போடுறானுங்க. கேரளா ஜால்ரா. எனக்கு என்ன பயமா? கழுத்துக்கு என்ன கத்தியா வந்துரும்? நீ கத்தி எடுத்தா தான் பயப்படுவாங்க, நான் கத்தினாலே பயப்படுவாங்க. என் கூட விளையாடி பார்க்காதீங்க, வேண்டாம். இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கு. இருங்க, இந்த ஒரு நிமிஷம் இருங்க. சண்டைக்கு நடுவில் என் கையில கயிறெல்லாம் மாட்டுது. என்ன லேடிஸ் பக்கம் போய் நிக்கிறேன்? நீ எல்லாம் ஒரு பைரட்டடா. எதிர்கட்சிக்காரன் கூட சண்டை போட்டு சொன்னா அங்க நின்னு என்ன போட்டுக்கிட்டு இருக்க? நீ தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க. கடைசியில பைகோ பர்போசாவோட டெபாசிட்ட காலி பண்ணிட்டு சட்டசபையில போய் சட்டையை கிழிச்ச கருதான் இந்த கேப்டன் ஆஃப் தி கரீபியன். தம்பி வில்லு, நீ அந்த பிள்ளை எலிசபெத்தும் சேர்ந்ததுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுதாபங்கள்னு வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம புதினா சட்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேப்டன், once again I repeat you, அது புட் சட்னி. உட்காரா, எனக்கே சொல்லி தெரியா? அது புதினா சட்னி தான்டா. நீ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வெளுத்துடுவேன் பாத்துக்க.